அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 9/8/2026 என்னங்க பொசுங்க 5ஆம் தேதி 9ஆம் தேதி மறந்து சொல்லிட்டீங்களா? இல்ல, 9ஆம் தேதி ஆத்ம சாந்தி பூஜை திருப்பூரில் நடைபெற இருக்கிறது. அங்கே நம்மிடம் படித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு திருப்பூரில் நடக்க இருக்கிறது. தேய்பிறை அஷ்டமி தினமான இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்னவென்றால், நல்வாழ்வு தரும் நாமயோகங்கள் அப்படின்னு ஒரு புக்கு நம்ம எழுதியிருக்கோம். அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றோம் 9ஆம் தேதி. அதே போல தித்திக்கும் வாழ்வழிக்கும் திதிகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை இது பண்றோம். கரணமே காரிய சித்தி அப்படின்னு ஒரு புத்தகத்தை இதுல கொண்டு வர்றோம். அதே போல 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான ஏற்கனவே நம்ம புக்கு போட்டிருந்தோம். அந்த புக்கும் 9ஆம் தேதி நம்ம இதுல கிடைக்கும். திருப்பூர்ல வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நம்ம ஆத்ம சாந்தி பூஜையில கலந்துக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே போல நீங்க இந்த புத்தகம் வேணும் அப்படின்னாலும் மண்டப லொகேஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9ஆம் தேதி ஆத்ம சாந்தி பூஜை நடைபெறும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதியில் இறந்து போனவர்கள், அதே போல சனிக்கிழமை அனுசம் நட்சத்திரத்தில் இறந்து போனவர்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற இருக்கிறது. வெளிநாட்டில இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களால கலந்து கொள்ள முடியல நேர்லன்னா, இதுல வீடியோ கால் மூலியமாக உங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்றோம். நீங்க அதுலயும் கலந்துக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க, அருமையான அஷ்டமி தினம் 5/8/2026 அருமையான புதன்கிழமை. புதன்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஆடி மாதம் அஷ்டமி அப்படின்னாலே பெருமாள், கிருஷ்ணர், குழலூதும் கண்ணன். ஸோ அருமையான நாயகன். அவருடைய நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. நல்லபடியாக போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்கு போய் ஒரு தாமரை மாலை போடுங்க. அந்த செந்தாமரை கண்ணனுக்கு போய் ஒரு வெண்தாமரை மாலை போட்டு மகிழ்வோடு வணங்கி விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். அதனால விட்டு விடாதீர்கள் இந்த அஷ்டமியை. தேய்பிறை அஷ்டமி அருமையான நாள். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:09 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இரவு 7:32 வரைக்கும் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. மாலை 4:28 வரைக்கும் சூலம் நாமயோகம், அதன் பின்பு கண்டம் நாமயோகம். இரவு 7 மணி வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு மாலை 6 மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவ கரணம் ராகு. வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சந்திரன் மேஷத்துல, செவ்வாய் மிதுனத்தில், சூரியன் புதன் குரு கடகத்தில், குரு உச்சம், கேது சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில் நீச்சம், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு
100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.